ஆல்பா வார்த்தை ஊழியர்களின் வேத பாடப்பகுதிக்கு வந்திருக்கிறோம். Welcome you to the Bible study of albums. We are going to study about Jesus Christ and what He has done for us. அவருடைய அச்சீவ்மெண்ட்னால நம்மளுக்கு என்ன வந்துச்சு அதான் பார்த்துக்கணும். இயேசுக்கு பற்றி அறிகிறதுன்னு தான். நம்ம உலகத்தில் எந்த பற்றி அறிஞ்சோமோ உலக பிரபலமாக படிக்கிறோம், தப்பு இல்லை. நிறைய படிப்புகள் உண்டு, படிக்க எல்லா படிப்பையும் படிச்சுட்டு, ஏன்னா நம்ம அவர்கிட்ட கற்றுக்கும் போது சரியாக கற்றுக்கலன்னா பெரிய பிரச்சனை. என்ன சொல்கிறாருன்னு தெரியாது. இன்னைக்கு நிறைய சபைகளும் இதுதான் ஓடிருக்கு. ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கடவுள்னு இது வெளிப்படுத்தின விஷயத்தில் படிக்கணும். ஏன் ஆவியானவர் சபைக்கு சொல்றாரு? அதுக்குள்ள பேசுறது இயேசுதான் பேசுறாரு, ஆனா அவர் ஆவியானவர் சொல்றாரு. Right? Because His Spirit is with us. He is living amongst us. அதனால அவர் சொல்றது what He is going to teach success. வெற்றியோடு எப்படி வாழ்வது அதுதான் சொல்லி கொடுக்குறாரு. அதான் பத்தி பார்ப்போம். இங்க how Paul experienced that thing, how different saints of God experienced this things, and how they were getting along with God. இப்போ பார்ப்போம். Let's turn our Bibles to Philippians chapter 3. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் ஆராய்ந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கையை நோக்கி ஓடுகிறேன். நிறைய அர்த்தங்கள் இருக்குது. கிறிஸ்து இயேசுல தேவன் எப்படி அழைச்சார்? இயேசு மூலமா தான் அழைக்க முடியும். தேவன் ஸ்ட்ரெயிட்டா கூப்பிட மாட்டாரு. ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் கிறிஸ்து தான் நம்மளுக்கு பண்றாரு. நிறைய பேருக்கு தெரியாது தேவன் இன்டர்ஃபியர் பண்றாருன்னு. He never interferes. சகலமும் அவர் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. இவரே எல்லாமே உருவாக்குனாலும் இயேசு கிறிஸ்து. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னால தான் அவருக்கு இயேசு கிறிஸ்துன்ற பேர் வந்துச்சு. ஏன்னா அவர் உலக ரட்சகர். சரி, இப்ப நல்லா படிச்சுங்க. இப்ப கிறிஸ்து இயேசுவின் தேவன் அழைத்த பரம அழைப்பின் heavenly calling. நம்மளுக்கு ஒரு காலிங் எல்லாருக்கும் ஒரு காலிங் இருக்கும். ஒருத்தருக்கு காலிங் கொடுத்துருப்பாரு டு பி a successful businessman. ஒருத்தருக்கு காலிங் கொடுத்துருப்பாரு successful engineer. அவனுக்கு அந்த ஆளுக்கே தெரியாது why he is getting that kind of attention and is growing. ஒருவனை தூக்கி வைக்கிறதும் ஆண்டவர் தான், அவன் அந்த இடத்துல எடுக்கிறதும் ஆண்டவர் தான். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால இயேசு பலன் இல்லை அதெல்லாம் நினைக்காதீங்க. He is the Lord God of all and He covers, completely protect us. He is protecting us. அதான் எதுக்காக அழைக்கப்பட்ட பரிசுத்த. You should know your calling. கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் டைரக்டா பேசாம இயேசு கிறிஸ்துக்குள் என்னை அழைத்திருக்கிறார். சவுல் இதே புத்தகத்தை எழுதின சவுல் வீடுகள் தோறும் பூந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போறான். ஆனால் ஒரு டைம் வருது, அவன் குதிரையிலேருந்து அடிச்சு விட்டார், கீழே விழுந்தான். மண்ணில் போய் விழுந்தான், கண்ணு போச்சு. அது அவன் பலவீனமா இருந்தது. என் பலவீனத்துல உன் பலவீனத்துல என் பலன் பரிபூர்ணமாக விளங்குன்னு சொல்லிட்டு அவனை இது பண்ணாரு. ஆனா அனனியா வச்சு அவனை எடுத்து எந்த மக்களுக்கு விரோதமாக அவன் செய்தானோ அதே மக்களுக்காக மக்களோடு இருந்து அவங்களுக்கு பிரீச் பண்றதுக்காக அவன் மாற்றினார். அது அவரோட காலிங். ஏன்னா வேதத்துல தான் போட்டிருக்கு. Let's turn our Bibles to Acts chapter 9. அங்க சவுல் கிடக்குறான், கண்ணு போயிடுச்சு. அப்ப பவுலா வரல வரணும். அப்பொழுது கர்த்தர் எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாக சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். பாருங்க, அவன் இருக்கிற ஏரியா எங்க, இவன் இருக்கிற ஏரியா எங்க, எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் இருக்கலாம் டிஸ்டன்ஸ்.
கர்த்தர் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. அதுதான் அவருடைய கெப்பாசிட்டி. இப்போ நம்மளை பார்த்துட்டு இருப்பாரு, அமெரிக்காவில் இருக்க ஊழியர்களையும் பார்த்துட்டு இருப்பாரு, எல்லா ஊழியர்களையும் பார்த்துட்டு இருப்பாரு. அது அவருடைய அந்த இடத்துல சவுல் பயப்படுறாங்க எல்லாரும். அந்நியா என் பேருள்ள மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படியே தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். அந்த தரிசனத்தை கொடுத்ததே அவர் தான். அதனால இங்க வந்து அந்நியாவை கிளப்புறாரு, நீ போய் அவனுக்கு ஜோம் பண்ணு. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, அவரே பண்ணிருக்கலாம்ல, ஏன் பண்ண முடியாது? பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம மனுஷனுடைய இதை கேட்கிறாரு, தரிசனம் கண்டான். அதற்கு அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன், இதுதான் ஃபிளஷ்லி தாட்ஸ். ஆண்டவரே இந்த மனுஷன், ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, நீதிமான், அந்நியா பத்தி எந்த குறையும் கிடையாது, எந்த பேட் ரெக்கார்டும் கிடையாது. வந்து ஆண்டவர் இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள ஒரு பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேக கேள்விப்பட்டிருக்கேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொடுக்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசிரியத்தில் அதிகாரப்பட்டான். ரிலீஜியஸ் லீடர்ஸ் given sanctions. ஆர்ஸ் பண்ணி உள்ள போடுங்க, வயிற்றுக்கு சாவடிங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மத தலைவரும் போதிக்கூடாது. அதை செய்து காண்பார். பிரதான ஆசிரியர்களால் அதிகாரம் பெற்றும் இருக்கிறானே, இது ரீசன் கொடுக்குறான். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ரீசன் கொடுக்குறோம்? No, I have this problem, I have that problem. See, I think that follow things like this. இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். கர்த்தர் சொன்னதுதான். ஏன்னா he cannot simply do a mistake. God cannot do a mistake. If he is doing a mistake, he is not God. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு கர்த்தர் நீ போ. அவர் தெரியும், அவனோட கன்சென்ஸ் தெரியும். பயப்படுறான். அவன்கிட்ட போனா ட்ராப் வச்சு செட் பண்ணி பிடிச்சிருவாங்களா நம்மள? அந்த பயம் இருக்கதான் செய்யும், எல்லா மனுஷனுக்கும் இருக்கும், உங்களுக்கு இருக்கும், எனக்கும் இருக்கும். அந்த இதை மறைக்காம அவர்கிட்ட சொல்றான், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய 3 சொல்கிறார். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவன் புறஜாதிகிட்ட போகணும், 2வது ராஜாக்கிட்ட போகணும், 3வது இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமான இருக்கிறான். இவன் வேலை செய்ய அகேன்ஸ்டா வேலை செய்திருந்தேன், அவருக்கு அகேன்ஸ்டா அவனையே திருப்பினாரு. நிறைய நடந்திருக்கிறத பார்த்துருக்கேன். எல்லாம் ரொம்ப பயங்கரமா இது பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா ஒன்று, என்னடா ஃபைட்டு அப்படின்னு கேட்டா, ஜீசஸ் கேம் டு மீமா அமைதி ஆயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வர அப்புறம் வந்து பார்த்துட்டா இருக்காங்க. இப்போ அங்கே அவனுடைய காலிங்கை பற்றி அனனியாட்ட சொல்றாரு, நீ பயப்படாத, நீ போ, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். எனக்கு செய்தார்ல, அந்த வேலைக்கு பதில் செய்யணும், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், சும்மா விட்டுற மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன இருந்ததுன்னா, எவ்ரி ஆக்ஷன், சயின்ஸில் படிப்பீங்க, எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் அ ஈக்குவல் இது ரியாக்ஷன் இருக்கும். நம்மளும் செய்வோம். இப்போ நம்ம வந்து தவறுகள் செய்வோம். இப்போ ஒரு நீங்கள்லாம் நம்ம எல்லாரும் கருதுற ஒரு பாவம் சிகரெட், இது ஒரு பாவமான செயல் அப்படின்னு சொல்றோம். பைபிள்ல இருக்கு, எதுல இருக்கு? உன் சரீரத்தை தீட்டுப்படுத்தாது. ஏன்னா உன் சரீரம் தேவனால் நீ பெற்றுக்கொண்ட ஆலயம். ஸோ அதை நல்லா வைக்கணும். இப்போ அது சிகரெட் பிடிக்கிறோம், ஒரு கால்குலேட் பண்ணிருக்காங்க சயின்டிஃபிக்கலா, ஒரு நாளைக்கு 20 சிகரெட்டு 25 வருஷம் குடிச்சானா கண்டிப்பா கேன்சர் வரும். இதெல்லாம் யாரும் தப்ப முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. Another theory says constant irritation will lead to cancer. That is reaction. நான் என் மனம் போன வாழ்ல வாழ்ந்துட்டு நான் கர்த்தர் என்னோட பண்ணல. இங்க அதுதான் இவன் பண்ணா, அதுதான் பதில் என்ன போட்டுட்டாரு, என் நாமத்தினுடைய நிமித்தம். இவன் ஸ்தேவான் அடிச்சாங்க, அப்ப இவன் he was an agent for it. God was watching it and
சைலண்ட்லி இல்லாட்டி he never responds நினைக்கிறீங்களா? இல்லை ரெஸ்பாண்ட். ஏன்னு நாமத்தில் தம்பி எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று அந்த சைட்ல இருந்த உன்னை இங்க கொண்டுட்டேன், ஆனா நீ தான் சஃபர் பண்ணணும். எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று அவன் சொல்லியிருக்கான். கல்லறி உண்டேன், இது பண்ணேன், இது பாடுபட்டேன், இழுத்து போடப்பட்டாங்க, எத்தனையோ கப்பல் சேதங்கள் இருந்தான், வியாதிகள் இருந்தான், வேதனைகள் இருந்தான், மன கஷ்டத்துல எல்லாருமே விளையாட போயாகணும். பட் இட் வில் ப்ரூவ் அஸ். அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்ப அனனியா எல்லாம் சொல்றான். உடனே இவன் ஆண்டவரை பத்தி போதிக்க தொடங்கிடுறான். 29 வசனம், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடன் பேசி தர்க்கித்தான். அவனோ அவனை கொலை செய்வதற்கு எச்சரித்தான். கிரீக்ஸ் பத்தி பார்த்தா அவங்க இன்டெலிஜென்ட் பீப்புள். they study a lot. இவனுக்கு வாய்ஸ் ஹேண்ட் பண்ணுறதுக்கு அவனை கொடுத்தாரு. he studied a lot, so he is countering them. இப்போ அவனுக்கு கோவம் வருது. எல்லா மனுஷங்களுக்கும் அது வரும். ஒரு மனுஷன் கொண்டாடுறான், அந்த தியரி தப்புன்னு சொல்லிட்டான், அவனுக்கும் எங்கே அவனுக்கும் வந்து என்ன பண்றான்னு அவனை கொலை செய்யறதுக்கு திறமையாரு. அது போயிட்டான். அப்புறம் யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் என்றும் சபைகள் அப்பொழுது இது அனுப்பப்பட்டார்கள். இவங்க சகோதரர் இருந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் என்றும் சபைகள் சமாதானம் பெற்றது. ஒரு ஆள் மேல கை வச்சாரு, பேசினாரு. என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது. இன்னைக்கு நான் நிறைய பாஸ்டர் அடி வாங்கிட்டு வாங்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கும் போட்டு மெசேஜ், கர்த்தர் யாரையும் நம்மளை துன்புறுத்த பார்த்து கொண்டிருக்க மாட்டார். He will react. உன்னை என் கண்மணி போல பார்த்துக்கிறேன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்ன தேவன் நம்மளை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறார். நம்மளுக்கு அந்த தைரியம் வேணும். நம்மளே அந்த தைரியத்தை இழந்துட்டோம்னா we lose our confidence. Then அகஸ்வேறு காலத்துல ஆமான் எழுதிதான் எழுந்துதான் வந்தான், பெரிய இதாகிறான், பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் போனான். அவன் அந்த கிங்டத்துல பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் போனான், டாப்ல. அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ஜூஸை தொட்டு பார்க்கணும், யூதர்களை தொட்டு பார்க்கணும். அவனுக்கு மாட்டினதுக்கு ஏன் யூதர் மேல கை வைக்க பார்த்தா அந்த முதல்ச்சி நம்ம கிறிஸ்தவனுக்கு யாருக்கும் தலைவனம் கூடாது, தேவனாகி கர்த்தர் மட்டுக்கு தான் தலைவனம். அப்ப அவன் அதை தான் செய்தான். முதல்ல என்ன பண்ணான், யாருக்கும் எந்திரிச்சு நிற்க மாட்டான். நீ பிரைம் மினிஸ்டர் தான், நீ அப்படியே இருக்கு. அஃபிஷியலா மரியாதை இருக்கும், மற்றபடி ஒன்றும் இருக்காது. ஆக்சுவலாக நினச்சா அதுக்கோசரம் இவனுக்கு அந்த யூதர் ட்ரைபே அவனை நாசப்படுத்த துணிஞ்சு அவனுக்கு தூக்கு மரம் செய்து அதை ஜாதியவே கன்ஃபர்ட் பண்ண சொல்லி, இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. கர்த்தர் டிஃபர் பண்ணாரு, ஒரே நைட்ல முடிச்சிட்டாரு. ராஜாவுக்கு தூக்கம் வரல, ராஜா இங்கேயும் அங்கேயும் போகிறாரு. என்னமோ சம்டைம் அன்கம்ஃபர்டபுள். இதை யார் கொடுக்குறது? கர்த்தர் தான் கொடுத்தாரு. அப்ப ஹிஸ்டரி புக் எடுத்தது படிக்க சொல்றான். படிக்க சொல்லும் போது ராஜாவின் மேல 2 பிரதானிகள் கை போட பார்த்தாங்க, அவனை அசாசினேட் பண்ண பார்த்தாங்க. இதை ஒருத்தன் காட்டி கொடுத்தான்னு சொல்லிட்டு மொர்தெகாயை காட்டி கொடுத்தான், சொன்னான்னு சொல்லி. ஸோ இது சொன்ன உடனே இந்த மொர்தெகாய்க்கு என்ன செய்யப்பட்டது? ஒன்றும் செய்யப்படல. உடனே கூப்பிட்டான். இந்த சீக்வன்சிங் பாருங்க எப்படி கரெக்டா ஆண்டவர் வைக்கிறாரு. இப்ப ராஜா வச்ச டின்னருக்கு வரான். ராத்திரி ஆமான் பார்க்கறான், நாளைக்கு காலைல மொர்தெகாயை தூக்கில போகணும் அப்படின்னு சொல்லுவான். அவன் நினைச்சுன்னா ராஜா தன்னை தான் தான் பேச்செல்லாம் கேட்பாரு. அப்படிலாம் கிடையாது. கர்த்தர், when God controls a person's mind, he will do what God says. நீங்க தேவனுக்கு பிரியமா நடந்து கொண்டீங்கன்னா நீங்க கேட்டதெல்லாம் இன்னொருத்தர் மூலம் செய்து கொடுத்துருங்க, அவ்வளவுதான். அது நடந்தது என்ன? அவன் கேட்கறான், ராஜாவுக்கு பிரியமானவங்களுக்கு எப்படி செய்யணும், கனப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, ஆமா நினைச்சு தன்னை தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா ராஜா சொல்றாரு, நீ போய் அந்த மொர்தெகாய்க்கு செய்.
குதிரை மேல ஏற்றி இவன் சொன்னதை அப்படியே செய்யணும், ஒன்று கூட விடக்கூடாது. See, this is how God acts. When your enemies are plotting against you, enemies are plotting against you, God will turn them. இப்போ பவுலோட கவலை அவன் தர்க்கித்தான், இஸ் இன்டெலிஜென்ட் ப்ரோ, ஆனால் he never stop preaching. அவ்வாறு சொல்லிட்டு தான் போயிட்டான். பாடல் பத்தியில் எத்தனையோ பஞ்சங்கள், துக்கங்கள், வியாதிகள், அநேக காரியங்கள் நடந்துச்சு. இருந்தும் அவன் விட்டு கொடுக்கல. ஏன்னா அவன் முகமுகமாக ஆண்டவரை தரிசிட்டான். நீ ஒன்றும் செய்ய முடியாது. சரி பாருங்க, அதனால என்னாச்சு, நம்மளோட எஃபெக்ட் எப்படி தெரியணும்னா, சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகிட்டு. கம்ஃபர்டர் will be comforted. ஆவியானவர் கம்ஃபர்ட் பண்ணுவார். அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தேவன் என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேளு. என்கிட்ட ஒரு கேஸ் வந்துச்சு. ஒரு பாஸ்ட் இருந்தும் அவரோட பிலீஃப் சிஸ்டம் தவறா இருக்குது. 20 years experienced man, they brought him to me. இந்த ஆளுக்கு என்ன செய்துன்னு தெரியல. ஆனா he suffered. Somebody has done. His theory is not right. அவர் only Jesus group சேர்ந்தவர். Theory is not right. So, எப்பவும் ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே எல்லாம் செய்த முடியாது. வேத முறைமையின்படி தான் நடக்கணும். இல்லாட்டி பிசினஸ் தாக்குவாங்க கண்டிப்பாக. So this man was attacked. We released him. I told him, change your behavior. Say sorry to God and don't mess up with him again. அப்படின்னு சொல்லிட்டேன். கர்த்தரோட நம்ம இருந்தா அவர் நம்மளோட இருப்பார். அவர் இல்லைன்னா பிசினஸ் அட்டாக். இது உறுதி. இங்கே தான் போட்டிருக்கு. இங்கே சவுல ட்ரெயின் பண்ணி அவர் குழந்தை உள்ள விட்ட உடனே சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்தாவியின் வழி நடத்துடன் பெற்று. இது 77 வரைக்கும் நடந்துச்சு. இது வரைக்கும் நடக்குது. இப்ப இங்க என்ன பண்ணிருக்கிறோம், நம்ம என்ன பண்றோம், இது காலிங் ஆஃப் காட். For what God has called. இங்கே அவன் வேலை செய்ய தொடங்கிட்டான். கர்த்தர் அவன் கண்களை திறந்து விட்ட உடனே he got into this, he got the idea. அவனுடைய ஃபோக்கஸ் என்ன, படிச்சது எல்லாம் வேஸ்ட்ன்னு சொன்னான். படிச்சது அது பண்ணது இது எல்லாம் வேஸ்ட். என்ன எதுக்காக கர்த்தர் அடைச்சிருக்காருன்னு கிளீனப் சொன்னார். 3 காரியம். புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு, அநேக தூர தேசங்கள் இஸ்ரவேல் புத்திரர். இங்கே சொன்னோம் அவனோட பிரச்சனை என்ன, இஸ்ரேல் புத்திரருக்கு சொல்றது ரொம்ப கஷ்டம். இஸ்ரேல் புத்திரருக்கு சொன்னோம். ஏன்னா அவனுங்களும் அவங்கள மாதிரி ஒரு ஆளுங்க தான், நல்லா படிச்சிருப்பாங்க, ரொம்ப வைஸ் பீப்புள். ஸோ அவங்களுக்கும் சொல்லணும், ராஜாக்களுக்கும் சொல்லுவாங்க. அது God created a situation. He met kings and spoke to them. He preached to the kings. Then அதுக்கப்புறம் புறஜாதிட்டார். நீங்க முக்கால்வாசி இந்த இதுல எடுத்தது அத்தனை எபிசோட்ஸும் அவர் எழுதுதான். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. He knew his calling. First Paul, the book author of this book எழுதுன்னு சொல்றேன். He knew his calling. அந்த காலிங்கு தான் போடணும். அவன் சர்ச் பிளாட்டரா இருந்தான். எங்க பண்ணாலும் சபைகளை என்கரேஜ் பண்ணி உள்ள வரட்டான். அப்படின்னா நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க, இதுல காலிங் டிஃப்ரெண்ட். எஸ், காலிங் இஸ் டிஃப்ரெண்ட், பட் he knew how to run a church. He knows how to do a thing. அது ஒன்று இருக்கு. சரி, இங்கட்ல பார்ப்போம். அது ஒரு பந்தய. அப்ப கிறிஸ்து எதுக்காக, இயேசு எதுக்காக, why am I God? நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அவங்க ஏன் கிறிஸ்தவனா இருக்கானே தெரியாது. எங்க அப்பா அம்மா கிறிஸ்டியன்ஸ். That doesn't make you to be loving with God. அவரோட ஐக்கியமா இருக்கிறதுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது.
நீ கிறிஸ்தவனாய் பிறந்ததுனால நீ கிறிஸ்தவனாயிட முடியாது. கிறிஸ்துவ மதத்தில் இருந்து உங்க பெற்றோர் கொண்டு வந்தது நான் இருந்தது அங்க பிறந்ததுனால கிறிஸ்தவனாயிட முடியாது. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் பர்சனலா இயேசுவை அவருடைய இணைந்து என்ன நோக்கி என்ன சித்தம் வச்சிருக்கிறேன். வாட் பர்பஸ் யூ காட்? லாட் டெல் மீ, ஐ வில் டு இட். நாங்கள் 3 காரணம் சவுல். Then he changed to Paul. So Paul wrote all these epistles. இங்க அவனுக்கு தெரியும் தான் காலிங் என்னன்ட்டு. So he started doing it straight away. இங்க நம்மளுக்கு என்னன்னா நிறைய பேருக்கு தெரியாது காலிங் என்னன்னு. The high calling. God calls everybody with a high calling. ஒரு ஆளை டாக்டரா இருக்கணும் தெரிந்து கொள்றாரு. டாக்டர் நல்லா சேவ் பண்ணணும். Then again, God calls him for a different purpose. இது மாதிரி போயிட்டே தான் இருக்கும். ஒரு கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர் ஒரு ஆள் கொண்டு போய் போடுறாரு. அந்த மேனேஜிங் டைரக்டர் பண்ணா அந்த இடத்துல he has to deliver his goods. ஏன்னா நிறைய இதுல வந்தது church has not taught them how to win the marketplace. இந்திய சபைகள் வெளிநாட்டு சபைகளை பத்தி வித்தியாசம். இந்திய சபைகள் சொல்லிக் கொடுக்கறதுல மார்க்கெட் பிளேஸ்ல தான் அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்க எப்படி அவங்களுக்கு கிறிஸ்துவ பத்தி சொல்லிக் கொடுக்குறது? அங்கதான் ரிசோர்ஸ் வச்சிருக்காரு. கோ அண்ட் டெல் தெம். நம்ம பயப்படுவோம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, அவன் என்ன பண்றான்? ஒண்ணு செய்யறான், போட்டு பின்னால பார்த்துட்டான். எனக்கு உண்மையான என்ன ஆர்டர் வச்சிருக்காரு, அது ஒண்ணுதான் அவனுக்குரிய காரியமா இருக்கு. இந்த அடுத்த வருஷம் நம்ம தேறினவர்கள், கிறிஸ்துவுக்குள் தேறின யாரும் இதே எண்ணத்தை வச்சிருக்கோம். நம்ம 25 வருஷம் ஒரு ஆளு கிறிஸ்தவனா இருந்து அவன் ஒன்றும் சாதிக்கலைன்னா அவன் வேஸ்ட். ஆனா கர்த்தர் நம்ம சபை சாதிக்கிறது தான் படிச்சிருக்காரு. எத்தனை பேருக்கு அந்த உள்ள ஆதாமை படைத்த தேவன் அவனுக்குள்ளாவே நிறைய உள்ள டேலண்ட்ஸை வச்சு அவனுக்கு அனுப்பிச்சிட்டாரு. ஒரு ஆதாம்ல இருந்து நம்ம எல்லாம் வந்தோம். 1% can produce. இது தியரி தப்பு இப்படி அப்படின்வாங்க. இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸே எடுத்துட்டாங்க. சைனால இந்த டிஎன்ஏ, இல்லை எத்தியோப்பியாவோட டிஎன்ஏ, இல்லை அமெரிக்காவோட டிஎன்ஏ எடுத்து பார்த்தா ஒரு டிஎன்ஏல தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு ஆடு சென்ட்ரல் மிடில் ஈஸ்ட்ல இருந்து வந்து. ஸோ அங்கேருந்து கர்த்தர் அதை பற்றி பண்ணியிருக்காரு. ஸோ அவரால் எல்லாம் செய்ய முடியும். நம்மளுக்கும் நான் பார்த்தேன் ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு அது என்ன சொல்றாரு, நீங்க நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே ஜெர்மினேட் பண்ணுங்க, நாங்கள் பெருகி நாமத்துக்காக நாங்கள் பெரிதாக பாடுபட வேண்டிய நாமத்துக்காக இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணணும். எனக்கு ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னு அவரை பிடிச்சா தன்னால வரும். எப்பாபிராத்தித்துவ பத்தி பைபிள் போட்டிருக்கு. அவன் தன் ஜபங்களிலே போராடுகிறான். அதனால நம்ம ஆளுங்க என்ன நினைக்கிறாங்க, மூத்தி பல்ல கஷ்டீன்னு பண்றதான் போராடுற ஜபம். இல்லை, அப்படிலாம் கிடையாது. அது ப்ரேயருக்கு ஆன்சர் வரைக்கும் அந்த பாயிண்ட் விட மாட்டான். டெய்லி ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே இந்த ஆள் ரட்சிக்கப்படணும்னு ஆசையா இருக்கு, நீங்க செய்யுங்க. நம்மளுடைய ஜபங்கள் இந்த மாதிரி இருக்கும்னா அநேக மக்கள் கிறிஸ்துவுக்குள்ள வருவாங்க. I'm very hitting a very touchy subject. இது பிசாசு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படிதான் நம்ம ஜெபிக்க ஆண்டவரை இவனை தொடுங்க, அவனை தொடுங்க மாதிரி சொல்ல ஆண்டவர் அவனை தொட்டுட்டே வருவாரு. ஏன்னா அந்த பவர் நம்ம கையில கொடுத்துட்டாரு. நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, அவர் ஆசீர்வதிச்சு தான் இருக்கிறாரு. நமக்கு தெரியாது நம்ம கிட்ட இந்த டேலண்ட்ஸ் எல்லாம் உள்ள வச்சிருக்காருன்னு தெரியாது. இதுதான் ப்ராப்ளம். அதுக்குதான் இங்க வருது வசனம் வருது, forget the past, look into the future. So முன்னாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம பழைய பந்தை பொருளுக்காக I am running race. அவன் கிளீனா சொல்றான், I am running a race. ரேஸ்னா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 100 meters டேஷ், அந்த துப்பாக்கி எடுத்து சுடுவாங்க மேல, ரெடி கெட் செட் கோ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்ச உடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
பயங்கர ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஜமைக்கன் தான் போல்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன். அவன் தான் ஃபாஸ்டஸ்ட் ரன்னர். பென் ஜான்சன் ஒருத்தன் தான், அவன் வந்து இது படித்தான், ட்ரக் போட்டுனான்னு சொல்லிட்டு அவன் மேலே அவன் பதவி புரிஞ்சிட்டாங்க. உசைன் போல்ட் won many awards. இன்னைக்கு அவனை கொண்டு போய் வச்சார். அவனுக்குள்ள அந்த டேலண்ட் தான், ஓடுவான். So he got a fame. Now God has created him a fame, name, everything. Now he will speak about God. He start doing good things. ஆனால் அதுக்கு முன்னால் அவன் he would have suffered a lot. ஏன்னா அந்த இது பாவர்ட்டி கண்டிஷன் வெளியே வந்தது, ஹியூமிலேஷன் எல்லாம் இருந்தது. எல்லாம் வெளியே வந்து he ran and won the world. அதான் போட்டிருக்கு. அதாவது நம்ம தேர்ந்த சிந்தனை வேண்டது. ரேஸ்ல ஓடுறாங்க. யார் அப்ப ரேஸ்ல ஓடுறவன் நான் தோத்து போகணும்னு ஓடுவானா? இல்லை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க தான் ஓடிருக்கோம். நம்ம தோத்து போயிடுவோம் இப்படியே நினைச்சிட்டே ஓடுறது. கண்டிப்பா அப்புறம் பின்னால திருப்பி பார்த்துட்டே ஓடுறது. அவன் எவ்வளவு தூரத்துல வரான், இது ஒர்க் அவுட் ஆகாது. பின்னால் திரும்பி பார்த்தீங்கன்னா யூ வில் லூஸ் யுவர் ஸ்பீட். தடமாறி விட வேண்டி வரும். தேவஜனமே நல்லா யூஸ். இட்ஸ் அ ரேஸ். தேவன் நமக்கு திரு ஓட்டத்தில் போகணும். ஆல்ரெடி இஸ் கால்ட் அஸ். He called everyone. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எத்தனை பேரையும் அவர் கூப்பிட்டுருக்காரு. ஒருத்தரையும் கூப்பிடாம இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கும். அந்த ரேஸ் போடுங்க. ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கு தேறினவர்கள் ஆர்டர் பற்றி கொஞ்சம் அறிஞ்சு அவரை கொஞ்சம் அவருடைய ஃபீலிங்ஸ் என்ன கர்த்தர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்ற எண்ணங்கள் நமக்கு வரும்போது நம்மளே கேட்போம், கர்த்தர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு, we'll do it. தேவனுடைய யாரும் இந்த சிந்தையாக இருக்க கிடவரும். இந்த காரியத்திலாவது வேறு சிந்தை இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தும். இதை தவிர்த்து நீங்க வேற ஏதாவது யோசனை பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீ ஓடிட்டே this life I have to run the race for Jesus Christ. என்னுடைய காரியம் என்ன? நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்? ஆபிரகாம் அழைத்த தேவன் கூப்பிட்டாரு, உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் விட்டுடு. இன்னைக்கு மனுஷனுக்கு ஸ்டாப் பண்றதே தான், இது சபைகளையும் ஸ்டாப் பண்றதே தான். ஒரு மனுஷனுடைய குரோத்துக்கு அவனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்டாப்பேஜ் கொடுக்குறது இது அவ்வளவுதான். சாரி, நான் எந்த மதத்தாரையும் எந்த இடத்தாரையும் எந்த இதையும் புண்படுத்த விரும்பல, நேராக சொல்லிடுறேன். இது தேவனுடைய அழைப்பு. ஆபிரகாம் அழைத்தார். I am very specific. God called Abraham and told him like this. எழுதி விட்டுட்டு நான் சொல்ற இடத்துக்கு போனாரு. அவனுக்கு உண்மையே தெரியாது. தேவனுடைய சத்தத்தை கேட்டான், பிளஸ் பண்ணப்பட்டான், வெளியே அதான் படிப்போம். இந்த சீரீஸ்ல படிச்சுட்டே போவோம். தேவஜனமே தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு செவி கொடுத்து அவருடைய சொல்படி கேட்டோம்னா நிச்சயமா வந்து ஃபர்ஸ்ட் யூ நோ யுவர் காலிங். பவுலுக்கு 3 காணி கொடுத்தாரு. புறஜாதிக்கு பேசணும், ராஜா கிட்ட பேசணும், இஸ்ரேல் புத்தர்கிட்ட போகணும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அவன் இஸ்ரேல் புத்தர் தான் போனான். அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்புறம் புறஜாதிக்கு போனான், அவங்க ஏற்றுக்கிட்டாங்க வசனத்தை. அடுத்தது ராஜா கிட்ட போனான். அதை முடிச்சுட்டு தான் அவன் செத்தான். Historically they say Paul died in the age of 80. They killed him. நல்லது நடந்தாலும் மக்களுக்கு பிடிக்காது. They eliminate them. They think they are eliminating them from this world. Yes, but eternity குள்ள கடந்து போகும்போது அவன் தான் டாப் அடிப்பான். இந்த உலகத்துல ரெண்டு வாக்கு இருக்கு நம்மளுக்கு. ஒன்று இந்த ஜென்ம காலத்துல, மறு ஜென்மம் இட்டர்னிட்டி, அது கடவுளோட. When we lose our life here, we should land up with God and united. ரெண்டு இது இருக்குது. Let me honestly tell you, மோட்சம் நரகம் இது நம்ம படிச்சிருக்கோம். நரகம் இஸ் வேதனைப்படுற பிளேஸ்.
மாதிரி வேதனை எங்கேயும் பார்க்க முடியாது. And then we need Jesus. We need Jesus every moment. We cannot simply go to the place. We need Jesus with us all the time, so that He will take us to the Father God, ultimate glory and light. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு ஜனத்துக்கும் இதில் நிறைய காரியங்கள் புரிஞ்சுக்கணும். இதை திருப்பி திருப்பி கேளுங்க, ஒரு நாளில் புரியாது. Again and again and again and again. I think I would have read many times. என்னதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்டேஜ் வருவோம், அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? Am I going in the right path? இப்போ நீங்கள் ஒரு நம்ம இந்தியாவில் இருக்கு, ஹைவேல எக்ஸ்பிரஸ் வேல ஓடிட்டே இருப்போம். திடீர்னு டேக் டைவர்ஷன் ஒரு ரூட் வரும், டக்குன்னு போயிடுவோம். அதனால தான் நம்ம அங்கே போயிடுவோம். அது தனித்தனி ஊர்களுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி ரோடு படுத்து போடுவாங்க, ரோடை பிரித்து போட்டிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நம்மளும் இந்த என்ன பண்ணுறோம், வாழ்க்கையில் நேராக ஓடிட்டு இருக்கிறவங்க திடீர்னு டைவர்ஷன். அந்த விஷயத்துக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும். டைவர்ட் ஆகக்கூடாது. தேவன் எனக்கு எதுக்காக அழைத்தார், எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக நான் அதை நிறைவேற்ற. யாரும் உங்களை பற்றி கமெண்ட் கர்த்தர் சர்டிஃபை பண்ணுவார். அவரே நீங்க வெற்றிகரமாக ஜீவிக்கிறதுக்கு உதவி செய்வார். கர்த்தர் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் நாமம் பயன்படும். இப்பொழுதும் கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். ஒரு சீரியஸான பிஸ்னஸ். எல்லாரும் எடுக்கலாம், அவங்ககிட்ட குறை இல்லைன்னா. ஆனால் அப்படி பார்க்கவும் முடியாது. தகுதியுள்ளவர் யார் நம்ம குவாலிஃபை பண்ணுறது? பெந்தேகோஸ்தே உலகத்தில் தகுதியை பற்றி பேசுவாங்க. பூ வச்சா கம்யூனியன் கிடையாது, இது வச்சா கம்யூனியன் கிடையாது. அது தகுதி அல்ல. நம்முடைய தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். ஏதாவது கண்டிப்பாக தவறு செய்திருப்போம். ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு, ஆண்டவர் என்ன பண்ணிங்க, பந்தில் பங்கு பெறப்போகிறேன், என்னை ஆசீர்வதிங்க, ஏன்னா இது எனக்கு ஜீவன் என்று சொல்லியிருக்கு. எனக்கு இந்த உலகத்தில் ஜீவன் இயேசுவின் சரீரம், அவருடைய ரத்தம் தான். It protects us from all the problems and protects us from all the diseases. It's a defense first. நம்மளுக்கு டிஃபென்ஸ். ஸோ தேவஜனமே இதை எடுக்கும்போது ஜாக்கிரதையாக எடுங்க. சொந்த பாயிண்ட் திருப்பி சொல்கிறேன். எடுக்கும்போது உங்களுக்கு ஜீவன் இந்த உலகத்தில் ஜீவன் சொன்னா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதுங்கள. இந்த உலகத்தில் நல்லா வாழணும், மறுமையிலும் நல்லா வாழணும். இயேசுவின் சரீரம் எனக்கு தேவைப்படுது. ரெண்டாவது, மறிச்சு போயிருந்தோம்னா உயிர் தெழுதலுக்கு பங்கு. மூணாவது, நமக்கு எவர்லாஸ்டிங் லைஃப் அவர் கேரண்டி பண்ணுறார். இதை புசிக்கும் போது இது மாதிரி சொல்லி எடுக்கணும். நான் எவர்லாஸ்டிங் லைஃப்க்கு தகுதி உள்ளவனாக மாறுகிறேன் என்றே சொல்லி எடுங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு, நீங்க இயேசுவோட எழுந்திருக்கீங்க, இயேசு உங்களிலும் நீங்கள் அவரிடம். இதுதான் இன்னைக்கு வேணும் நம்மளுக்கு. இயேசு நம்மள இருக்கணும், நம்ம காணப்படணும், நம்ம இயேசுல காணும். அவர் தான் டைரக்டர், அவர் தான் நம்ம இது வெஹிக்கிளோட டிரைவர். ஹீ டிரைவ்ஸ் இட். நம்ம பேசஞ்சர்ஸ் தான். என்ன பண்றோம்னா we try to drive. This is a problem. அடுத்தது, பிதாவாகிய தேவன் இயேசுவை எப்படி ஒரு மிஷனோட அக்காம்ப்ளிஷ் பண்ணி அனுப்புறாரோ, அதே மாதிரி அவரும் நம்மளை அக்காம்ப்ளிஷ் பண்ண அனுப்புறாரு. இயேசுவும் அனுப்புறாரு. இதனால தான் இதெல்லாம் நடக்குது. தேவஜனமே, நம்முடைய மிஷன்ஸ் எவ்வளவோ இருக்கும். வேர்ல்ட்லேயும் சரி, மறுமையிலையும் சரி, இங்கேயும் சரி. ஒவ்வொரு மிஷனும் ஆண்டவரே எனக்கு வெற்றி காத்திருக்கு, எனக்கு சாவு கிடையாது, வெற்றி காத்திருக்கு.
பிசாசனுடைய எல்லா காரியங்களும் முறிக்கப்படும். அந்த பிசாசு ரொம்ப தந்திரசாலி. இந்த எப்படி எல்லா கோயிலையும் போயிட்டு நீ தகுதி இல்லை தகுதி இல்லை தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். யார் தான் தகுதி? எப்பேற்பட்ட, அதாவது தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்னால் நிற்கிறதுக்கு எவனுக்கும் தகுதி இல்லை. தகுதி ஆக்குகிறவர் கர்த்தர். இந்த மாதிரி சொல்லி ஒரு செட்டப் பண்ணி விட்டுருவோம். அது நம்பாதீங்க. என்னை தகுதிப்படுத்துகிற கிறிஸ்து. தேவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு என்னை கொண்டாந்து அங்கே நிற்க வைக்கிறது இயேசு. அதை நம்பி எடுங்க. ஒரு பந்தயம் எடுக்க போகிறோம். சீரியஸாக எடுங்க. ஒரு முக்கியமான காரியத்தை செய்யுங்க. நீங்கள் வாலிபர்களுக்கு சொல்கிறேன், கல்யாணம் பண்ணுறது இல்லை, ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ஒரு வேளைக்கு அது மாதிரி கல்யாணம் பண்ணணும், இது மாதிரி லைஃப்பில் முக்கியமான ஈவெண்ட்டு. அதை விட அது முக்கியமான ஈவெண்ட். இல்லாட்டி பிள்ளை பெற்று அதை வளர்த்து கொண்டு வருது. இட்ஸ் பயங்கரமான வேலை. அது உண்மைதான். ஆனால் நான் அதை விட முக்கியமானது இது. ஏன்னா இது இருந்தால் தான் எல்லாமே வரும். இதை புரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஏன்னா நான் என்னோட உலகத்தில் பார்த்துருக்கேன். when I give cancers go, AIDS go, lot of diseases are getting wiped out. Even people who drink, they stop their drinking. So இதுதான் மெயின். ஸோ கர்த்தர் இப்படி தான் நம்மளை வரணும்னு பார்க்குறாரு. அவர்கிட்ட இழுத்து ஆசை கயிறுனால் இழுத்து நம்மளை வச்சுக்கிறார். கர்த்தர் நாமம் பயன்படுவதாக. கர்த்தர் உயர்ந்தவர். இயேசுவே தேவன், வேறு யாரும் கிடையாது. இப்போது ஆசீர்வாதத்தை ஒரு கலந்து சொல்வோம். என்னாமாம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24 26. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்கடவர். கர்த்தர் தமது முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையா இருக்கிறவர். கர்த்தர் தமது முகத்தை உண்மை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட்டிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தாவே, வானத்துக்கு பூமி காண்டுவரே, நீர் எங்களுக்கு வேண்டுமாப்பா. எப்பொழுதும் இயேசுவோட கிறிஸ்துவோட இணைந்தவர்களாக நாங்கள் ஜீவிக்க, கிறிஸ்து எங்கள் மூலமாக பிரதிபலிக்க, உலகத்தின் மக்கள் அதை பார்க்க, அவர்களும் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவர்கள் எங்கள் வாழ்க்கையின் மூலமாக அவர்கள் கிறிஸ்துவை பார்க்க கிருபை தாருங்க, வழிநடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இதில் இருக்கிற அத்தனை பேரும் கேட்குற அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க. அவங்க ஒரு வேளைக்கு வியாதியில் இருக்கலாம், வேதனையில் கஷ்டத்தில் இருக்கலாம், நஷ்டத்தில் இருக்கலாம், கடலில் இருக்கலாம், எல்லாத்தையும் இருக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவர்களை ஆசீர்வதிங்க. நீங்கள் கொடுக்குற டிப்ஸ் போதும், கம்ப்ளீட்டாக ஓடி போயிடும். கர்த்தாவே, அவர்களுடைய இறுதி வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில்.